ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிகி அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி மகளிர் தினம். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். கடவுள் எதற்காக இந்த குடும்பம் திருமணம் அப்படிங்கிறத ஏற்படுத்தியிருப்பார் அப்படிங்கிறத என்னுடைய பார்வையிலேருந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன். ஒரு மனிதன் பிறந்துட்டான் அப்படின்னாக்கா அவனுக்கு எல்லா விதமான சகிப்புத்தன்மையும் வரும்போது அவன் முழுமை அடைஞ்சிட்றான். அதாவது கடவுளை நோக்கி போகும்போது அவனுக்கு எல்லா விதமான சித்திகளுமே கைகூடுது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேத ஆகமங்கள் எல்லாமே சொல்லுது. பிறருக்கு அவங்க உதவி செய்கிறதுக்கு முன்னால் அவங்க கூட இருக்கிறவங்கக்கிட்ட அவங்க சகிப்புத்தன்மையோடு நடந்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா வெளியில் இருக்கிற எல்லாருக்கூடையுமே அவங்க சகிப்புத்தன்மையோடு நடந்துக்குவாங்க. அப்படிங்கிறதுனால தான் கடவுள் இந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு உறவை ஏற்படுத்தியிருப்பார் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்படி தான் ஒரு அம்மா அவங்களுடைய குடும்பத்தில் ஏற்படுற எல்லா பிரச்சனைகளையுமே தாங்கிக்கிறாங்க. அதனால் கடவுள் என்ன பண்ணுறாரு, அந்த அம்மாவுக்காக அவரே அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்காகவும் வேலை செய்கிறாங்க. அந்த அம்மா யார் அப்படிங்கிறத இன்றைக்கி விட்டலனும் நாமம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். யார் அப்படின்னாக்கா அவங்களுடைய பேர் சக்குபாய். சின்ன குழந்தையிலேருந்தே அவங்களுக்கு கடவுள் பக்தி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ அவங்க எப்போவுமே அந்த விட்டலனை நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அவங்க திருமணமே வேணாம் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக அவங்கள சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அவங்களுடைய மாமனார் மாமியார் வீட்டுக்காரர் எல்லாருமே அந்த அம்மா ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. ஆனாலுமே அவங்க அத்தனை பிரச்சனைகளையும் தாங்கிக்கிட்டு எப்போவுமே அந்த விட்டலனோட நாமத்தையே ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் கேட்குறாங்க, உன்னை இவங்க இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்களே, நீ இதை உன்னுடைய பிறந்த வீட்டில் சொல்லி நீ அங்கே போய் இருக்கலாமில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த அம்மா, அதாவது சக்குபாய் அம்மா சொல்கிறாங்க, என்னுடைய பிறந்த வீடு பந்தர்பூரில் இருக்குது. எங்களுடைய சொந்தக்காரங்கெல்லாம் நிறையா பேர் இருக்காங்க. எங்களுடைய அப்பா அம்மா விட்டலனும் ருக்மணியும் தான். அவங்களுக்கு குழந்தைங்க நிறையா பேர் இருக்காங்க. அதனால் எல்லாரையும் பார்க்குறதுனால அவங்களுக்கு என்னையை பார்க்குறதுக்கு டைம் இல்லையாட்டிருக்க. அதனால் நானும் எங்கள் அப்பா அம்மாவை சிரமப்படுத்த விரும்பலை அப்படின்னு சொல்லி கடவுளை அவங்களுடைய சொந்த அப்பா அம்மாவையும் பக்தர்கள் எல்லாரையுமே அவங்க கூட பிறந்தவங்களாகவுமே அவங்க நினச்சிருக்காங்க. அப்படின்னாக்கா அவங்களுடைய பக்தி எந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம பார்க்குற எல்லாருமே நிறையா கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க. ஆனாலும் கடவுளை ஒருபோதும் அவங்க மறக்கிறதே இல்லை. அவங்களுடைய கஷ்டங்கள் அன்றாட வாழ்க்கையில் அவங்க கூட இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனாலும் கடவுளோட நினைப்பு இருக்கிறதுனால கடவுள் கண்டிப்பாக அவங்கள காப்பாற்றிடுறாரு. அப்படி தான் சக்குபாயும் எந்த வேலை செஞ்சாலும் கடவுளையே நினச்சிட்ருக்காங்க. அப்போ ஒரு சமயம் பார்த்து இந்த வார்க்கரி சம்பிரதாயம், அதாவது நடந்து போய் விட்டலனை பார்க்குறாங்கல்ல, அந்த மாதிரி எல்லோரும் பஜனை பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு வரதை பார்த்ததுமே இந்த அம்மாவுக்கும் ரொம்ப ஆசையாயிருச்சு. பரவாயில்ல, நம்ம வீட்டுக்காரரும் மாமியாரும் ஒத்துக்க மாட்டாங்க, இருந்தாலும் நம்ம போய் அவங்கள கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போய் எனக்கும் பந்தர்பூர் போகணுன்னு ஆசையாக இருக்குது, விட்டலனை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவங்க வீட்டுக்காரரும் அவங்க மாமியாரும் என்ன பண்ணிடுறாங்க, ரொம்ப சண்டை போட்டு இவளை இப்படியே விட்டா இவள் பைத்தியம் ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போய் ஒரு ரூமில் கட்டி போட்டுடுறாங்க. கட்டி போட்ட உடனே சாப்பாடு எதுவுமே இல்லாமல் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த விட்டலன் ரொம்ப அமைதியாக ரொம்ப சோகமாக இருக்கார். அப்போ ருக்மணி தேவி கேட்குறாங்க, ஏன் நீங்கள் இவ்வளோ கவலையாக இருக்கீங்க, உங்களுடைய பக்தர்கள் யாருக்காவது ரொம்ப கஷ்டமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், சக்குபாய் என்னையவே எப்போவும் நினச்சிட்ருக்கா, அவளை அவங்க வீட்டில் கட்டி போட்டாங்க, நீ எனக்கு ஒரு உதவி செய்கிறியா, நான் போய் சக்குபாயை பார்த்துட்டு சக்குபாயை பந்தர்பூருக்கு அனுப்புகிறேன், நான் வர வரைக்கும் நீ இங்கே சக்குபாயை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் வர வரைக்கும் நீ தனியாக இருப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. பக்தர்களுக்காக நீங்கள் எடுக்கிற முடிவில் நான் என்றைக்கு தடை சொல்லியிருக்கேன், அதனால் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ருக்மணி என்ன பண்ணுறாங்க, விட்டலனை அனுப்பி விட்டுறாங்க. உடனே விட்டலன் சக்குபாய் வீட்டுக்கு வராரு. எப்படி, சக்குபாயோட உருவத்திலேயே வராரு. வந்ததுமே சக்குபாய் ரொம்ப மயக்கமாக இருக்காங்க. அப்புறமேட்டு அவங்கள எழுப்பிவிட்டு, உனக்கு பந்தர்பூருக்கு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குல்ல, நீ பந்தர்பூருக்கு போ, உனக்கு பதிலாக நான் இங்கே இருக்கேன், நான் உன்னுடைய சின்ன வயசு தோழி உனக்கு என்னை மறந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கண்ணன் தான் மாயக்காரனாச்சே, அவங்களுடைய மனசில் எந்த விதமான எண்ணங்களும் ஏற்படாத அதெல்லாம் மாற்றிடுவார்ல. அதுக்கப்புறம் சக்குபாய் என்ன பண்ணுறாங்க, உடனே கிளம்பி பந்தர்பூருக்கு போகிறதுக்காக ரொம்ப ஆசைப்பட்றாங்க. நான் அங்கே போய் அந்த விட்டலனை மட்டும் பார்த்துட்டுனா போதும், அவனுடைய பாட்டை பாடி நான் ஆட்டம் ஆடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டலன் என்ன பண்ணிட்டாரு, சக்குபாய் எப்படி கட்டி போட்டிருந்தாங்களோ அதே மாதிரியே விட்டலனும் தன்னை தானே கட்டிக்கிறாரு. தாயோட கட்டுக்கே அடங்காதவர்
தன்னுடைய பக்தையான சக்குபாயை கட்டி போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தன்னை தானே கட்டிக்கிறாரு அப்படின்னாக்கா பக்தர்கள் மேலே கடவுளுக்கு எவ்வளோ அன்பு இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு என்ன, சக்குபாய் வந்து பந்தர்பூருக்கு போய் அங்கே இருக்கிற அந்த விட்டலனையும் ருக்மணியும் பார்த்துட்டு அவங்களுக்கு ஆனந்தம் தாங்க முடியல. அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த விட்டலனை பார்த்துக்கிட்டே வந்து மெய் மறந்து அந்த பக்தியில் உருகி அப்படியே வந்து முக்தி அடைஞ்சிடுறாங்க, விட்டலன்கிட்டே போய் சேர்ந்துடுறாங்க. அவங்களுடைய உடலை பார்த்துட்டு அவங்க ஊர்க்காரங்க, அதாவது அந்த சக்குபாயோட ஊர்க்காரங்க வந்து பார்த்துட்டு இது நம்ம ஊர் பொண்ணு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணிடுறாங்க, அவங்களே வந்து அந்த பொண்ணோட உடலையே வந்து எரிச்சிடுறாங்க. இதை பார்த்ததுமே ருக்மணி என்ன பண்ணிட்டாங்க, இந்த சக்குபாய்க்காக தானே நம்மளுடைய வீட்டுக்காரர் வந்து அங்கே வந்து இவங்கக்கிட்ட அடி வாங்கிக்கிட்டு சாப்பாடு தண்ணி இல்லாமல் இருக்கார், நம்ம எப்படியாவது வந்து நம்ம வீட்டுக்காரரை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி போய் அந்த அம்மாவோட எலும்பு சாம்பல் எல்லாத்தையும் எடுத்து ஒன்று சேர்த்து அந்த அம்மாவோட உருவமாகவே மாற்றிடுறாங்க. அப்புறமேட்டு ருக்மணி சொல்கிறாங்க சக்குபாய் கிட்ட, உனக்காக விட்டலன் வந்து அங்கே உன்னுடைய ரூபத்தில் இருக்கார், அதனால் நீ சீக்கிரமாக வீட்டுக்கு போனேன்னா தான் விட்டலன் இங்கே வர முடியும் அப்படின்னு சொல்லி சக்குபாயை வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்குள்ளார நம்மளுடைய விட்டலன் என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறாரு. அவங்க வீட்டுக்காரர் வந்து அந்த அம்மா மேலே கொஞ்சம் இறக்கப்பட்டு அந்த அம்மாவோட கட்டெல்லாம் அவுத்து விட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்மளுடைய விட்டலன் வந்து அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறதோ அவங்களுக்கு பணிவிடை செஞ்சு கொடுக்குறதோ அந்த மாதிரி வந்து கடவுளே சமைச்சு போடுறத சாப்பிட்டாக்கா அவங்களுடைய மனசு எப்படி மாறும், அவங்களும் வந்து பக்திமயமாக மாறிட்டாங்களாம். அப்படி இருக்கும்போது தான் வந்து ஒரு நாள் அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிவிட்டு நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டலன் ரூபத்தில் இருக்கிற சக்குபாய் வந்து குளத்துக்கு வராங்க. அப்படி வரும்போது அந்த பழைய சக்குபாயும் வந்துடுறாங்க. வந்ததுமே வந்து நான் சரி நீ பந்தர்பூருக்கு போயிட்டு வந்துட்டியா, இனிமேல் நீ உன் குடும்பத்தை போய் பாரு அப்படிங்கிறாங்க. என்னால் தானே உனக்கு இவ்வளோ கஷ்டம், ஒரு ரொம்ப கொடுமைப்படுத்தியிருப்பாங்களே அப்படின்பாங்க. இல்லை இல்லை எல்லாருமே நல்லா இருக்காங்க, நீ போய் உன்னுடைய குடும்ப வாழ்க்கையை பாரு அப்படின்னு சொல்லி விட்டலன் வந்து அனுப்பிவிட்டுறான். அப்புறமேட்டு சக்குபாய் வீட்டுக்கு போய் பார்த்தாக்கா எல்லாரும் ரொம்ப பக்திமயமாக இருக்காங்க, சக்குபாய் மேலே வந்து ரொம்ப பாசமாக இருக்காங்க. இதெல்லாம் வந்து விட்டலனோட கருணை தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உடனே சக்குபாய் என்ன பண்ணுறாங்க, எப்பவும் போல் விட்டலனோட நாமத்தை பாடிக்கிட்டே வந்து எல்லா வேலையும் செய்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து பந்தர்பூரில் வந்து இந்த சக்குபாயை வந்து எரிச்சாங்கல்ல அவங்க வந்துடுறாங்க. வந்ததுமே இந்த மாதிரி உங்களுடைய மருமக வந்து பந்தர்பூரில் வந்து இறந்துட்டாங்க, நாங்கள் தான் வந்து அவங்கள தகனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுமே, இல்லையே எங்கள் மருமக இங்கேயே தானே எங்கள் கூடவே தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு காமிக்கிறாங்க. அப்போ கூப்பிட்டு காமிக்கும்போது தான் அப்போ வந்து இல்லையே இந்த அம்மாவை தானே நாங்கள் அங்கே தகனம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சக்குபாய் வந்து நடந்தது எல்லாமே சொல்கிறாங்க. நீங்கள் வந்து என்னை கட்டி போட்டதுக்கு அப்புறமேட்டு என்னுடைய தோழி வந்து என்னுடைய கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் நான் வந்து பந்தர்பூருக்கு போய் அங்கே அந்த விட்டலை நான் பார்த்துட்டு பாட்டு பாடி ஆடிக்கிட்டே இருக்கும்போது நான் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னாக்கா நீ அங்கே போனீங்கன்னா இங்கே உனக்கு பதிலாக எங்களுக்கெல்லாம் வேலை செஞ்சது யார் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் எல்லாமே வந்து விட்டலனோட கருணை தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து விட்டலனை ரொம்ப பக்திமயமாக வந்து கும்பிட்றாங்க. அப்போ வந்து சக்குபாய் நினச்சிக்கிறாங்க, விட்டலா நான் எப்போவும் உன்னுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறேனே, நீ வந்து எனக்கு காட்சி கொடுக்கலையே, இவங்களுக்கெல்லாம் நீ வந்து பணிவிடை செஞ்சுருக்க, இவங்களுக்கெல்லாம் வந்து நீ காட்சி கொடுத்துருக்கியே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விட்டலன் வந்து ருக்மணியோட சக்குபாய்க்கு வந்து காட்சி கொடுக்குறாரு. நம்ம எப்போவுமே கடவுளை நினச்சிக்கிட்டு இருந்தால் கடவுள் கண்டிப்பாக நம்மளையும் பார்க்குறதுக்கு வருவார், நம்மளுக்காகவும் வந்து அவர் சேவை செய்வார் அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் இந்த சக்குபாயோட கதை தான். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி மகளிர் தினத்தை முன்னிட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, நம்ம குடும்பத்திலேயே இருக்கிறவங்களுக்குமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணாதிசயங்களில் இருப்போம். அத்தனை பேரோட குணாதிசயங்களையும் அனுசரித்து நம்ம சகிப்புத்தன்மையோடு நடந்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கூடையுமே வந்து நம்ம அனுசரித்து நடந்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த சக்குபாயோட கதை வந்து நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுக்குது. அதனால் பெண்களால் முடியாதது எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தையே வந்து நடத்துறது யார், ஒரு சக்தி, அந்த சக்தி யார், நம்மளுடைய பார்வதி தேவி. அதனால் வந்து ஒவ்வொரு பெண்ணுமே சக்தியோட வடிவம் தான். அந்த சக்தி கிட்ட தான் வந்து எல்லா நல்லது கெட்டதும் இருக்குது. நம்ம குடும்பத்தை நல்ல விதமாக மாற்றுறது யார் கையில் இருக்குது, நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற சுதந்திரத்தை நம்ம சரியான வழியில் உபயோகப்படுத்தணும். அதாவது ஒரு மாடு வந்து
கயிற்றுல கட்டியிருக்கு அப்படின்னாக்கா அந்த மாடு நினச்சிக்கும், ஓ நம்ம சுதந்திரமாக இருக்கோன்னு. ஆனால் அதோட எல்லையை தாண்டி அது போக முடியாது. நாமளும் அப்படி தான், நம்மளுக்குன்னு ஒரு எல்லை வச்சுக்கிட்டு அந்த எல்லையை தாண்டி நம்ம வெளியே போகாமல் இருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய வீட்டுக்கும் நல்லது, நம்மளுடைய நாட்டுக்கும் நல்லது. விட்டலனும் நாமும்ல சக்குபாய் கதையை இன்றைக்கி பார்த்தாச்சு. நாளைக்கு யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்கள். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.